பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல பழனிவேல் கல்யாணத்துக்கான எல்லாம் ஏற்பாடும் சிறப்பா பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எதிர் வீட்டுல இருக்க சக்தி வேலும் அவருடைய அண்ணனும் வெளியே நிக்கிறப்போ அவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தர் தம்பி கல்யாணத்தண்ணன் எல்லாம் சேர்ந்து செஞ்சாதானே நல்லா இருக்கும், ஊர்ல எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கோமதியோட அம்மா சொல்றாங்க, எதுக்குப்பா ஊர்ல பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும், பழனி சின்ன வயசுல இருந்து அவங்க அக்கா வீட்டுல தானே வளர்ந்தான், அவன் கல்யாணத்தை அவன் அக்கா தான் செய்வான்னு அடம்பிடிக்கிறா, அதான் என் பிள்ளைகளும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து இருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே அவங்க பெரிய அண்ணே பழனிவேல்ல வர சொல்லி, ஏண்டா நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொன்னோமா, பண்ணி வைக்கிறோம்னு தானே சொன்னோம்னு கேட்டாரு. அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா அது மட்டுமா சொன்னீங்க, அக்கா வீட்டுக்கே போக வேண்டான்னு தானே சொன்னீங்க, எனக்கு அது பிடிக்கல, அதால தான் நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தேவையில்லைன்னு நினைச்சேன்னு பழனிவேல் சொல்றாரு. அப்புறம் திரும்ப சொல்றாரு, ஏதாவது பண்ணி கல்யாணம் நடக்க விடாம பண்ணிடாதீங்க அண்ணே, திரும்ப என்னால தலகாட்ட இயலாதுன்னு அழுதுட்டே அவங்க அண்ணே 2 பேர்கிட்டையும் சொல்றாரு. அதுக்கு அவங்க பெரிய அண்ணே கட்டி பிடிச்சி, ஏன் எங்களை வில்லன் மாதிரி பாக்குற, அழுகுதாடா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நானும் அண்ணனும் முன்னாடி நின்னு நடத்தி வைப்போம்னு சக்திவேல் சொல்றாரு. அதோட அந்த சீன் முடியுது. பாண்டியன் வீட்டுல சந்தோஷமா எல்லா கல்யாண வேலையும் நடக்குது. அப்போ அரசி மயிலுக்கிட்ட உங்க நகையை தாங்க நான் போட்டுக்கிறேன்னு கேக்குறா. உடனே பதட்டமா இருந்த மயில பார்த்துட்டு மீனா அரசிக்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே வெளியே வர அரசிக்கிட்ட குமாரவேல் பேசுறான். வீட்டுல பார்த்தா அவ்வளவுதானே அரசி போக சொல்றா. அதை கேட்காம குமாரவேல் நின்னு அரசிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். மாமா கல்யாணத்துக்கு அப்பாவும் சித்தப்பாவும் வாராங்க, குடும்பம் கூடிய சீக்கிரம் ஒன்னு சேரும், நாங்களும் கல்யாணம் பண்ணா சரின்னு சொல்றாரு, யாராவது பாத்துருவாங்க, தயவு செய்து இப்ப போங்கன்னு அரசி சொல்றாங்க. அப்பையும் போகாம இருக்கிறப்போயே சரியா பாண்டியன் வாராரு. அரசியும் ஏதோ சொல்லி சமாளிச்சு பாண்டியனை வீட்டுக்குள்ள அனுப்பிறாங்க. அப்போ மறைந்திருந்த குமாரவேல் வரான். அரசி உடனே போன சொல்றாங்க. ஆனா அவன் போன பிறகு அரசி வித்தியாசமா சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது.